இப்பொழுது வேத வாசிப்பு நடக்கப்படும். Please turn with me to Mark, Gospel of Mark chapter 1 verse 14 to 20. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். வேத வசனம் சுவிசேஷம், மார்க்குக்கு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனம் 14 20 வரை. மார்க் 1 அதிகாரம் வசனம் 14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிப்பவர்களாக இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபெதேயுவின் குமாரன் யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபெதேயுடைய கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது தேவனுடைய வசனம். சென்று சொல்வோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைய ஆலயத்திலே மறுபடியும் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரு. What a great privilege to come to God's house, to worship Him, to praise Him. அவருடைய வார்த்தை வாசிக்க, அவருடைய குரலை கேட்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இன்றைக்கு நாம் ஆரம்பத்திற்கு போக போகிறோம். We're going to go to the beginning. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், இந்த வேதத்தினுடைய முதலாவது புத்தகம் பேர் என்னவென்றால் ஜெனசிஸ், ஆதி ஆகமம். ஆதி ஆகமம் என்று சொன்னால் ஆரம்பங்கள், பிகினிங்ஸ், புதிய ஆரம்பங்கள். இதற்கு சமமான புதிய ஏற்பாட்டு புத்தகம் என்னவென்றால் மார்க் என்று தான் சொல்ல வேண்டும். மார்க் என்ற காஸ்பல் ரைட்டர். ஒருவேளை மார்க் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் புக் இன் திஸ் பைபிள். குரோனாலஜிக்கலி பைபிள் வந்து ஒழுங்கு பண்ணவில்லை. ஆனால் மார்க் வந்து முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷ புத்தகமாக இருக்கிறது. Many of us have come to this church. அநேகர் நாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நாள் நம்ம ஆலயத்துக்கு வந்து சேரும்போது we are coming into the church wanting to have new beginnings. புதிய ஆரம்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில வேணும் என்ற அந்த தாகத்தோடு, அந்த பசியோடு நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை வார்த்தையினாலே அதை விவரித்து சொல்லாமல் இருந்தாலும் உள்ளான ஆழங்களிலே ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் என்ற அந்த வாஞ்சையிலே நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த மாற்றம் வெளி தோற்றமாய் காணப்படுகிற ஒரு மாற்றம் அல்ல. வெளி தோற்றத்தை நாம் மாற்றி விடலாம், ஆனால் உள்ளான ஆழங்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு அநேகர் நம்ம கூடி வந்திருக்கிறோம். And you know what? Don't give up on that. ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய உள்ளத்தில ஆக வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டவர்கள் விட்டுவிட வேண்டாம். Don't give up on that, because God is a God of new beginnings. புதிய ஆரம்பங்களின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த மார்க்கின் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது மார்க் 1 அதிகாரம் வசனம் 1 நம்ம பார்க்கிறோம். ஆரம்பமாய் இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து, தேவ குமாரனாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம். The beginning of the gospel about Jesus Christ, the Son of God. Mark brings us right at the beginning. ஆரம்பத்திலே நம்மளை கொண்டு போய் விடுகிறார். அந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நம் மண்டையிலே வந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவர் யோவான் ஸ்நானனை தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் பார்த்தீங்கன்னா the first phrase or the first word is coming. வருகை. வருகை என்ற வார்த்தை, coming, வருகை என்ற வார்த்தை. ஆண்டவர் இந்த நாட்களில் அட்வென்ட் காலங்களை நாம் முன்னோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அட்வென்ட் சீசனை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நான் யோசித்த என்ன ஆசிரியர் பண்ணோம், ஆண்டவரே
the word coming has been confirmed in my heart. இன்ஃபேக்ட் இன்றைக்கு காலை ஆராதனைக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது ஒரு சகோதரி மெசேஜ் பண்ணாங்க, பாஸ்டர் மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஏபிள் டு பி ஹியர். ஏன்னா வேலை நிமித்தமாக அவரால் வர முடியாது. பட் சொன்னேன், சிஸ்டர் எப்படியாவது நீங்க வந்துருங்க. அவங்க என்ன தம்மா போட்டாங்க, எஸ் ஐ எம் கம்மிங்னு சொன்னாங்க. எஸ் அப்பா கம்மிங். just about one and a half hours before leaving my house, I told the sister, you better come to church. You must hear my sermon. It's a confirmation. You just help me to preach the sermon today. Coming, வருகை. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வருகையை நோக்கி நாம் வாழ்க்கையின் பயணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கின் சுவிசேஷத்தை பார்க்கும்போது மார்க் எழுதுறார் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை அவர் எழுதுகிறார். யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். He is a forerunner. யோவான் யோர்தானிலே ஊழியம் செய்தார், வனாந்தரத்திலே ஊழியம் செய்தார். ஆண்டவர் இந்த யோவான் ஸ்நானம் மூலமாக செய்யக்கூடிய காரியங்களை ஏசாயா புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். மார்க் அந்த சில வசனங்களை 2-3 வசனங்களை மார்க் 1ஆம் அதிகாரத்தில் மார்க் அதை விவரித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோவானுடைய நோக்கம் என்ன, அவனுடைய குறிக்கோள் என்னவென்றால் ஒரு பாதையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று, prepared a way, பாதையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று, வனாந்தரத்தில் ஒரு குரல் வேண்டும் என்று. அந்த குரல் எப்படிப்பட்ட ஒரு குரல், என்ன வார்த்தைகளை கொண்டு வருகிறது, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இரு, செவையான பாதையை உருவாக்கு என்று. Prepare the way of the Lord, make straight paths for him. யாருடைய பாதை? தேவனுடைய பாதை. தேவனுக்கு பாதை தெரியாதோ? Can God lose his way? I asked this question to myself this morning. ஆண்டவர் வழி தப்பி போக முடியுமோ? முடியாத. எப்படி முடியும்? வானத்தின் பூமி உருவாக்கினவர், நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி நம்மளை நடத்துகிறவர், அவருக்கே பாதை தெரியலனா நம்ம எப்படி நடக்க போறோம்? Sometimes, and as a head of the family or head of the household, father or mother or elder or eldest child, நமக்கு கீழா இருக்கவங்கிட்ட நம்ம சொல்லும்போது, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, என்னால ஓட முடியல, இதுக்கு மேல ஐ கேனாட் ரன் சொல்லும்போது, கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பிள்ளைகள் அல்லது உடன் பிறந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீனே அப்படின்னா நான் எப்படி ஓட போறேன்? ஆண்டவருக்கே பாதை தெரியாமல் இருந்தால் நம்ம மாத்திரம் நம்மளால எப்படி ஓட முடியும், எப்படி நடக்க முடியும்? Can God lose his way in the jungle? முடியுமோ? பாதை தெரியாதவரோ, பார்வையிலே குறைவுள்ளவரோ அல்ல. ஆண்டவர் சகலத்தின் படைத்தவராக இருக்கிறனால அவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் திசை மாறி போக முடியாது, வழி தப்பி போக முடியாது. அவர் போற இடம்லாம் செவ்வையான பாதை. அதனால்தான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், அந்த குறுகிய பாதையில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை விருப்பப்படுகிறார். Walk in the narrow way that leads to life. ஜீவனுக்கு ஏற்ற வண்ணமான ஒரு பாதை இருக்கிற, அந்த பாதையில நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால யோவான் சொல்லுகிறார், பாதைகளை ஆயத்தப்படுத்துங்க, பாதைகளை ஆயத்தப்படுத்துங்க. யாருக்கு? நம் பாதையை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் போது நமக்காகவே நாம் ஆயத்தப்படுகிறோம். Prepare the way of the Lord. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசித்து அவர் ஆளுகை செய்து நம்மளை நடத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு என்று தத்தம் செய்வது அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே யோவான் வந்தான், குறுகிய காலத்தில் அவர் வந்தான், ஞான ஸ்நானம் கொடுத்தான், பாவத்தை அறிக்கையிட்டு புது வாழ்க்கை வாழ்வதற்காக ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவர் யோவான் ஸ்நானம் மூலமாக ஞான ஸ்நானத்தை வழங்க அவர்கள் புது ஜீவியத்தை அவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்தார். அவர் பிரசங்கித்தார், வனாந்தரத்தில் போய் பிரசங்கித்தார், உரத்த சத்தத்தோடு பிரசங்கித்தார். அவருடைய பிரசங்கம் எப்படியாக இருந்தது? மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். இயேசு அண்டையிலே மனம் திரும்பி வாருங்கள் என்று அவர் சொன்னார். I want us to take these two words very closely to our hearts. The first word is coming. The second word is the voice.
ஆண்டவருடைய வருகையினுடைய குரல் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ஹalleluya. ஒருவேளை 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எங்க வரப்போறேன்னு சொன்னவர் இன்னும் வராமலே இருக்கிறார் என்று நினைத்து நம்ம சோர்வாக அசதியாக ஓட முடியாது. ஒரு கல்லனை போல் வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். இமை பொழுதிலே நான் வருவேன் என்று சொன்னார். இதோ வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். வருவேன் என்று சொல்லுகிறவர் வந்துதான் ஆவார். ஆமென். சந்தேகமே இல்லை, அவர் வருவார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு நிச்சயத்துக்கு என்று ஞானஸ்நானம் பெற்று வாருங்கள் என்று அவர் அழைத்தார். அவருடைய குரல் ஒரு பாப்புலரான குரலா இல்லாமல் இருக்கலாம். மேபி his voice may be unpopular for the season, for the times, but it doesn't mean that God's voice may be popular for people. Some people want to hear the voice of many others except the Lord. யோவான் என்ன சொல்லுகிறார்? மார்க் 1 அதிகாரம் 6-8 நம்ம பார்க்கும்போது, யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். 7ஆம் வசனம், அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. John is pointing to Jesus. After me will come one more powerful than I, the thongs of whose sandals I am not worthy to stoop down and untie. தொடர்ந்து அந்த வசனத்தில் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இயேசுவுடைய வருகை, அவருடைய பிரசன்னம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கங்கள் ஜனங்களுக்கு தேவை என்று அறிந்து ஆண்டவர் யோவான் ஸ்நானனை அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் நம்ம இருக்கிறோம். the book of Mark நம்ம பார்க்கும்போது, மார்க்கின் சுவிசேஷத்தை நம்ம பார்த்தோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அது பெரிய உயர்ந்த பரிசுத்தமான உன்னதமான ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. யோவான் இயேசுவை பின் செல்லுங்கள் என்று ஜனங்களை அவர் வழி நடத்த, இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்துக்கு நம்ம வரும்போது 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, யோவான் செய்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிற நேரத்தில் அவன் சிறைசாலையில் அடைக்கப்பட்டான் என்று வசனம் சொல்லுது. After John was put in prison, John knew Jesus, Jesus knew John. They were no strangers. தெரியாதவர்கள் அல்ல, தெரிந்தவர்கள். யோவானுடைய ஊழியத்தினுடைய முடிவு கட்டத்தில் அவன் சிறைசாலையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஹalleluya வல்லமையாக பிரகாசமாக அவர் ஊழியத்தில் அவர் கடந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் அவர் மேலே புறாவின் ரூபத்தின் போல இறங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் நடத்துகையிலே அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லியும் நம்ம பார்க்கிறோம். பிறகு ஆண்டவர் ஊழியம் செய்ய கலிலேயா என்ற அந்த பட்டணத்துக்கு அவர் கடந்து செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. In God's timing, John the Baptist had to take a sideline. அவருடைய குறுகிய ஊழியம் ஒரு புறமாக அது காணப்பட்டது. இயேசு கலிலேயாவுக்கு கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நோக்கத்தோடு போகிறார். யோவான் யோர்தானிலே வனாந்தரத்திலே அவன் குரலை ஏறெடுத்து, தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி வாருங்கள் என்று அவர் கூப்பிட்டார். அதை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய செய்தியை அவன் சொன்னான். இப்போது இயேசு ஹalleluya அவரே அந்த சுவிசேஷம், அவரே அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அவர் எங்கே போகிறார்? கலிலேயா என்ற பட்டணத்துக்கு அவர் போகும்போது கலிலேயா கடல் அண்டையில் அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். ஹalleluya. இயேசு நடந்தாலே போதும், அவர் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்தாலே போதும், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு நோக்கத்தோடு அவர் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 1 அதிகாரம் வசனம் 14-15 யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஹalleluya. பிரசங்கம் என்று சொன்னால் மனுஷனுடைய வார்த்தை, ஆனால் தேவனுடைய
அவருடைய உன்னதமான பரிசுத்தமான நித்திய வார்த்தை, மனுஷனுடைய வாய் மூலமாக வருகிற பரிசுத்தமான வார்த்தைகள். ஹalleluya. It was not the voice of John the Baptist. It was the voice of God to the man of God. Hallelujah. அதனால தேவ வார்த்தை கேட்பது எவ்வளவு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையா இருக்கிறவர் இப்பொழுது அந்த கலிலேய பட்டணத்துக்கு அவர் கடந்து நடந்து போய் இருக்கிறார். இன்னொரு சத்தம் அங்கு தொனித்துக் கொண்டு இருக்கிறது. அது என்ன சத்தம் உங்களுக்கு தெரியுமா? மீனவர்கள் இருக்கிற ஒரு இடம், மீனவர்கள் இருக்கக்கூடிய அந்த கடல் அருகிலே இருக்கும்போது கடலுடைய ஓசை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பலவிதமான ஓசைகள் இருந்த நேரத்தில் ஆண்டவர் பிரவேசிக்கிறார். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவே வார்த்தையாய் இருந்தவர், வார்த்தையாய் இருக்கிறவர், வார்த்தையை கொண்டு வர ஜனங்கள் அண்டையில அவர் போகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். The word walking in the world. Hallelujah. வார்த்தை பரிசுத்தமான வார்த்தையா யோவான் சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருக்கிற, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தமான தேவன் அவதரிக்கிறார். God becoming flesh, dwelling in our midst. பரிசுத்த தேவன் அசுத்தமான இந்த பூமிக்குள் அவர் கடந்து வருகிறார். Oh hallelujah. அந்த கடல் அண்டையில் அவர் கடந்து வருகிறார். He is very particular in his purpose. திசை மாறி போகாத தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Amen. God can never get lost. We are the ones who get lost. ஆண்டவர் திசை மாறி போக மாட்டார், காணாமல் போக முடியாது. காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடுவதற்காகவே நம்முடைய தேவன் கடந்து வந்திருக்கிறார். அந்த கடல் அண்டையிலே அவர் நடந்து போகையில 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாள் என்னுடைய செய்தி, வருகை மனம் திரும்பி விசுவாசி, வருகை மனம் திரும்பி விசுவாசி. Coming, repent and believe. No longer is just the preaching of the word, but God is asking for a response from his children. யோவானுடைய குரலை தொடர்ச்சியாக இயேசுவானவர் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். யோவானுக்கு ஆண்டவர் ஒரு குரலை கொடுத்தார். அந்த குரலை யோவான் நல்ல விதமாக பயன்படுத்தினார். எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு எல்லாரும் ஆண்டவர் குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார். குரல் வளத்தை கொடுத்திருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தெரியுமா? பாடுறவங்களுக்கு தெரியும், தொண்டை போச்சுன்னா அவ்வளவுதான், பாட முடியாம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல பாடுறவங்களாம் இங்க இருக்கிறாங்க. ஐ கேன் see some very beautiful faces. சிங்கர்ஸ்லாம் அங்க இருக்கிறாங்க. நீங்களாம் தெரியாதா இப்படிப்பட்ட சிங்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க. நீ இந்த பக்கத்துலயே இருக்கிறீங்க, பேசலாம். எல்லாருக்கும் ஒரு குரல் இருக்கு. God has given us voices. குரலை கொடுத்த தேவன் யோவான் ஸ்நானம் அது நல்ல விதத்துல தேவ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அந்த குரலை பயன்படுத்தினார். He may be the lonely man. You know, John was beheaded because he obeyed God. அவருடைய குரல் இப்ப இயேசுனுடைய குரல் இந்த மீனவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் குரலை கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகத்தை எழுதினவர் யூசுப் ஜாய் என்றவர். யூசுப் ஜாய், he is a Pakistani activist, educator. யூசுப் ஜாய் என்பவருடைய 3 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை ஒரு மகள். அந்த மகளுடைய பேர் மலாலா. How many of you all know who Malala is? Young people, you must know this story. Thank you. மலாலா என்பவர் பாகிஸ்தான்ல அவங்க வளர்ந்ததுனால அவங்க இருக்கிற அந்த குறிப்பான சில இடங்களில் அந்த தாலிபானுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகவே பெண்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் சமுதாயத்தில் கீழ்த்தனமா தான் பார்ப்பாங்க. பெண்கள் என்று சொன்னா வீட்டில் சமைக்கணும், தகப்பனாரை கணவரை ஆண்களை உபசரிக்கணும். ஆண்கள்லாம் உட்காந்துட்டு ரிசீவ். பெண்கள் எப்போதும் you have to stay home, you cannot go to school, நீ உயர்வான ஸ்தானத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப இந்த தகப்பனார் தன்னுடைய மகள் மலாலாவை அப்படியாக வளர்க்க கூடாது, அவளுக்கும் சமமான உரிமை கொடுக்க வேண்டும் இந்த வளர்த்த நிமித்தமாக அந்த மகளும் அந்த ஆக்டிவிஸ்ட் ஸ்பிரிட்டோடு வளர்ந்தாங்க. அப்ப அந்த தாலிபான் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மகளுடைய 14 இல்ல 15 வயசுல she was shot right on the head.
Oh, it was so horrible. She was shot on the head. They wanted to take her life off. உடனே என்ன நடந்துச்சுன்னா, thank God, அந்த மகளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய நல்லவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி காப்பாற்றி யூகேக்கு போய் பர்மிங்ஹாம் என்ற இடத்துக்கு அனுப்பி இப்ப அவங்க எல்லாம் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சுடப்பட்ட அந்த ஒரு வருஷத்துக்குள்ள she became the youngest person to give a speech in the United Nations. 15 years old. It's just amazing. அப்ப அந்த மகள் அவங்க போடுற அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ட்ரெஸ், பாகிஸ்தானி உமன் போடுற அந்த ட்ரெஸ், அந்த ஷால், you know whose shawl she was wearing? பாகிஸ்தானுடைய முதல் பிரதம மந்திரி பனேசியா பூட்டோ. இதெல்லாம் ரொம்ப ஸ்டாரி நான் சொல்றேன், பட் இஸ் இம்பார்ட்டன்ட். பனேசியா பூட்டோ அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க சில வருஷத்துக்கு முன்பதாக. அவங்களுடைய ஷால் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் இந்த மலலாவுக்கு கொடுக்க, she put on the shawl and she said, I have a voice and I want to be a voice for children, for girls, for every girl to have an education. Read about her story. Of course இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, but she is one of those inspiration. அவங்களுடைய குரலை நல்ல வகையில் பயன்படுத்தினார்கள். யோவான் ஸ்நானன் தன்னுடைய குரல், தேவன் கொடுத்த அந்த குரலை சரியாக பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்த ஜனங்கள் மனம் திரும்பி வருவதற்காக ஏதுவாக இருந்தது. The Bible reminds us about the voice. More than the human voice, God's voice. எபிரேயர் 3:7-8 பார்க்கும்போது, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகையில், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். If you hear the voice of God today, do not harden your hearts. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா குரலுக்கு மேலான குரல் தேவனுடைய குரல். ஆமென். அவருடைய குரல் இல்லாம நம்ம வாழ முடியாது, சுவாசிக்க முடியாது. பாதை தெரியாமல் திசை மாறி போய் விடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் சமீபமாக இருக்கிறது. எப்ப சொன்னாரு? மார்க் 1 எப்ப எழுதினது? கிறிஸ்து மரித்த பிறகு எழுதின சுவிசேஷமானது பல வருஷங்களுக்கு முன்பதாக எழுத வார்த்தை இன்றைக்கும் நாம் உரிமை பாராட்ட வேண்டும். காலம் சமீபமாக இருக்குது என்றால் we bring the text for today. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் சமீபமாக இருக்கிறது, இன்றைய ரட்சணிய நாள். Do not wait for another tomorrow. இன்னொரு நாள் இருக்கிறது, பரவாயில்ல நான் தாமதிக்கிறேன், பரவாயில்ல I will follow God tomorrow. No, I follow God when I'm better. No, you will not get better. You need God to make you better. Hallelujah. பரவாயில்ல எல்லாம் சரியானது பிறகு நான் ஆண்டவர் பின்னால செல்லுகிறேன் சொல்லுகிற மனப்பான்மை நமக்கு இல்லாதபடி, இன்றைக்கு ஆண்டவருடைய குரலை நான் கேட்டேன், இன்றைக்கு நான் வருகிறேன். Do not delay our responses. நம்முடைய மறு உத்தரவை நம்ம தாமதிக்கவே கூடாது. Life is so fragile, life is uncertain. இன்றைக்கு நம்ம இருக்கிற நாளை இருக்க போகிறோமோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் நாம் வாழ்கிறோம். இந்த பேண்டமிக் பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது. Life is so fragile, we cannot take things for granted. அன்றே இருந்த அந்த அவசர செய்தி இன்றைக்கும் நம்முடைய காதுகளை துணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவ ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவ ராஜ்யம் என்று சொன்னால் ஒரு இடம் மட்டுமல்ல. ஓ தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை நான் நோக்கி பார்த்து வாழ்கிறேன் என்று அந்த வருகிற காலம் மட்டுமல்ல. தேவ ராஜ்யம் இன்றைக்கு இருக்கிறது. ஹalleluya. தேவ ராஜ்யம் என்றால் என்ன? தேவ ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning when the Lord says the kingdom of God is here? It is near, it is right beside. You know what is the meaning? The rule of God. தேவ ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ஆளுகை. God rule over me. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அவயங்கள், வாழ்க்கையினுடைய எல்லா பயணங்கள், எல்லா சூழ்நிலைகள், என்னுடைய படிப்பு, வேலை, உத்தியோகம், என்னுடைய குடும்பம், எல்லா காரியங்களிலும் நீங்க ஆளுகை செய்வதுதான் தேவ ராஜ்யம். இன்றைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க. அதுதான் மனம் திரும்புதல்.
மனம் திரும்புதல் தேவனுடைய நல்ல செய்தியை கேட்டு திரும்பி வருகிறவர்கள் தான் மனம் திரும்பி வருகிறவர்கள். Repentance is not just a sorry. Oh Lord, I'm sorry. மன்னிச்சிருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை காண்பது தான் உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் அந்த மாற்றத்தை தான் நான் சொல்றேன். அந்த மாற்றத்தை நீங்களும் நானும் உருவாக்க முடியாது, கொண்டு வர முடியாது. மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்தான் நம்ம உள்ளான காரியங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள, அவருக்கு ஏற்றவண்ணமாக மாற்றி அமைக்க அவரால் தான் முடியும். Repentance is a clear desire to see God rule in every area of our lives. Amen சொல்லுமா? மனம் திரும்புதல்னா என்ன? ஒரு வாஞ்சை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஒரு சில அல்ல, எல்லா கட்டங்களிலும் நீங்க ஆளுகை செய்யுங்க. அதுதான் தெய்வ ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கிறது, அர்த்தமாகிறது. அதுதான் மனம் திரும்புதல். அப்ப அவர் ஆளுகை செய்யும் போது என்ன நடக்கும்னா, நம்மை அறியாமல் நம்ம விட்டுவிட வேண்டிய காரியங்கள் நம்ம விட்டுவிட ஆரம்பிப்போம். எதெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ வைத்து விட ஆரம்பிப்போம். எதெல்லாம் துண்டிக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் துண்டிக்க நாம் ஆண்டவருடைய கிருபையை நாடுவோம். அதுதான் மனம் திரும்புதல். It's a clear desire to see God rule our life. ஆகவே யோவான் ஸ்நானன் யோர்தானிலே வனாந்தரத்திலே பிரசங்கம் பண்ணின அந்த காலங்கள் முடிந்த பிறகு இயேசுவானவர் கலிலேயாவுக்கு கடந்து வந்து இப்போது தொனிக்கிறது அலைகள், கடலின் அலைகள் தொனித்துக் கொண்டு இருக்கையில ஆண்டவர் அங்கு நடந்து போய் இருக்கையில வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மார்க் 1:16 தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்பி விசுவாசித்து நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் இப்ப ஜனங்கள் அண்டையில நேரடியாக சந்திக்கிறார். முகமுகமாக அவர் சந்திக்கிறார். தேவ ராஜ்யத்தினுடைய செய்தி நம்மளை முகமுகமாக சந்திக்க வேண்டும். God, the word is staring at us face to face, eye to eye. தூரத்திலிருந்து ஆண்டவர் பிரசங்கிக்கவில்லை, இப்ப அவர் நேரடியாக சமீபத்தில் வருகிறார். அலை ஓசை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. He is not a God who is far away and demanding our time. He is a God who wants to sit beside us, walk with us. நம் பக்கத்தில் வந்து நம்முடைய கரத்தை பிடிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் போறாரு பாருங்க, போய் பார்க்கிறாரு. சீமோன் அவருடைய சகோதரன் ஆந்திரியா, சைமன் and ஆண்ட்ரூ, 2 பேரும் சகோதரர்கள், ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள். 2 பேரும் மீன் பிடிக்கிறவங்க. ரொம்ப அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. They were so busy. பல காரியங்கள் அவங்க மனதில் ஓடிக்கொண்டு, அவங்க வேலை உத்தியோகத்தில் அவங்களுடைய மனது அதிலேயே இருக்கிறது தவறு அல்ல. They were working and they were dignified people. சரியான வேலை, சரியாக நேர்மையாக உத்தமமாக அவர் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வருகையில காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடுவதற்காக அவர் வந்தது நிமித்தமாக காலம் சமீபமா இருக்கிறது என்று அவர் அறிந்ததனால் அவர் என்ன சொன்னார்? Come follow me. வாருங்கள், என் பின்னே வாருங்கள். ஹல்லேலூயா. இதோ என் பின்னே வாருங்கள். கம் என்ற வார்த்தை, கம். What is stopping us from following Jesus? There may be a lot of boundaries. பாவத்தில் நான் விழுந்துட்டேன், இதுக்கு மேல என்னால பின் செல்ல முடியல, அல்லது பியர் பிரஷர் எனக்கு இருக்கு, டெம்டேஷன் நிறைய இருக்கு, என் வாழ்க்கையே சரியில்லை. இது நமக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கம் ஃபாலோ மீ சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? உடனடியாக வசனம் சொல்லுது, at once they left their nets and followed him. வலைகளை விட்டு இயேசு பின்னாலே அவர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா. வலைகளை விட்டு இயேசு பின்னாலே வந்தார்கள். following Jesus. விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்ப படியை எடுத்து வைத்தார்கள். Some of us, the very first step may be a life-changing step. Never disregard the first step, because sometimes the first step may be the most difficult. You have to let go of something, you have to. அந்த முதல் படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எப்போதான் அடுத்த மேலான படியை தான் நம்ம பார்ப்போம். கர்த்தர் சொல்வார், ஏ மகனே, நான் தான் சொன்னேன் இந்த முதல் படியை எடுப்பா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த படியை தான் நம்ம பார்க்கிறோம். உயர்வை பார்க்கிறோம், பணத்தை பார்க்கிறோம், ஆசையை பார்க்கிறோம், சொத்தை பார்க்கிறோம், எல்லாமே பார்க்கிறோம். ஆனா தெய்வ ராஜ்யத்தினுடைய காரியங்களை பாராதபடி வாழ
பிசாசன நம்மளை மறைத்து விடுகிறார். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசு பின்னாலே வர ஆரம்பித்தார்கள். Come follow me. They just left everything and followed Jesus. அதோடு முடியவில்லை. சற்று அவர் நடந்து போகையில ஜேம்ஸ், அவருடைய பிரதர் ஜான், இவர்கள் படகிலே இருக்கிறார்கள். வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். இவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய தகப்பனார் அங்கே இருக்கிறார்கள் படகிலே. தகப்பனாரை கவனிக்க வேண்டியவர் அண்டையில ஒப்பு கொடுத்து இயேசு பின்னால வர ஆரம்பித்தார்கள். இந்த ரெண்டு சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, யார் முதலாவது வருகை காண்பித்தார்கள்? வருகை இந்த டாபிக்ல தான் நம்ம இருக்கிறோம். I'm talking about the word come. Who made the first move? We think that we are the ones who come to God. It may be true, but we are able to come to God because He came first. Understand that well. அவர் வராம இருந்தா நம்மளால வர முடியாது. அவர் அழைக்காம இருந்தால் நம்ம கால் எடுத்து முன்னுக்கு வைக்கவே முடியாது. அழைத்த ஒரு உண்மை உள்ளவர்னு சொல்றாங்க. எத்தனை தடவை ஆண்டவர் நம்ம அண்டையில வர வர எத்தனை தடவை அவரை புறம்பே தள்ளி இருக்கோன்னு யோசித்து பாருங்க. ஆனாலும் வந்துகிட்டே 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 இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எவ்வளோ ஆழம், எவ்வளோ நீளம், எவ்வளோ உயர்வாக இருக்கிறது. கதவு அண்டையிலே தட்டி கொண்டே இருக்கிறார். உடைச்சிட்டு வர முடியும், பிச்சுக்கிட்டு வர முடியும், ஆனா வரமாட்டாரு. தட்டுவாரு. என் சத்தத்தை கேட்கிறவன் கதவை திறக்கட்டும். ஜென்டில்மேன், you want, I will come. If not, I will not force myself in. ஆனா அவரை பெற்றுக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, ஊழியர்களாக மாற்றி அமைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். திசை தெரியாமல் வாழுகிற ஒரு தேவனை நாம் பின் செல்லவில்லை, திசை தெரிந்தவரை. He is the path. நானே வழி, சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். We will never get lost in life if we follow Jesus. Some of us get lost and derail in life because we take our own routes. நான் சொந்தமா என் வாழ்க்கையின் பயணத்தை நான் ஓட்டுறேன், நான் நடத்துறேன், நான் என்ன தீர்மானம் பண்றேன் ஆகட்டும். திடீர்னு ஆண்டவர் குண்டை போடுவார். அப்ப நாம யோசிப்போம். சிலர் யோசிப்போம், சிலர் ஸ்டில் யோசிக்காமலே இருப்போம். இப்ப யோசிக்க வைக்கிறார். அவருடைய குரல் வருகிறது. You know, God is the master of derailment. Nothing happens by chance. ஆண்டவர் சன்னத்துல சூழ்நிலையை உருவாக்கி நாம் அவர் அண்டையில வருவதற்காக அவர் அமைத்து கொடுப்பார். எனக்கு தான் ஏன் இது நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு நடந்தது நல்லதுன்னு சொல்லணும். அதுதான் வசனம் சொல்லுது. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற விசுவாசிக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஏன் நடக்குதுன்னு கேட்கிற விட நடந்தது நல்லது, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு கேட்கிறோம். ஏன் கேட்கிற விட எப்படி ஆண்டவரே நான் சமாளிக்கணும்னு கேட்கிறோம். சொன்ன வண்ணமாக முதலாவது கால் எடுத்து வைத்தவர் நீங்களும் நானும் அல்ல, அவர் வந்ததுனால தான் நம்ம அவர் அண்டையில வர முடியுது. We worship because He allowed us to worship. We serve because He allowed us to serve. God made the first move. வருகை என்று சொன்னால், அட்வென்ட் என்று சொன்னால், அட்வென்ட் காலம் என்று சொன்னால் அவர் முதலாவது வந்தார். அதனால தான் அட்வென்ட் சீசன் கூடிய வாரங்களில் பார்க்கும்போது அட்வென்ட் என்று நம்ம பார்க்கிறோம். He came. அதுதான் அவருடைய முதலாவது வருகை. எத்தனை தடவை அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் அந்த கடலோசை எல்லாம் விட்டு கிராமத்துக்கு போக ஆரம்பிக்கணும், பட்டணத்துக்கு போக ஆரம்பிக்கணும். எங்கெல்லாம் இயேசு போறாரோ இவங்கெல்லாம் கூட போனோம். ஒரு பெரிய ஒரு டர்ன் அரவுண்ட் டிசிஷன். அவங்களுக்கு சாதகமா இருந்த அந்த மணல், அந்த மீன்கள், அந்த படகு, அவங்க ஃபெமிலியா இருந்த அந்த கிரவுண்டை விட்டு ஆண்டவர் போகிற இடத்துலாம் இவங்க போக வேண்டியதா இருந்தது. எவ்வளவு பேர் டர்ன் அரவுண்ட். Repentance requires a turnaround. நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய லைஃப் ஸ்டைல ஒரு turnaround. Hallelujah. And you know what? It's for good. நன்மைக்கு ஏதுவாக. Hallelujah. அவரை பின் செல்கிறவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். ஆத்ம திருப்தி ஆண்டவர் கொடுப்பார். Hallelujah. கஷ்ட நஷ்டம் வந்தால், உபத்திரம் இல்லையோ, இருக்கு, நிறைய வரும். தனிமையான நாட்கள் இல்லாமல் இருக்குமோ? கண்டிப்பா இருக்கும்.
வெறுப்பு, பிரிவினைகள், கஷ்ட நஷ்டம் இருக்குமோ? இருக்கும். பாடுகள் இருக்கிறதா? இன்னும் நிறைய வரும். ஆனால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? அதுதான் அவர் பின்னால செல்வது, அதுதான் வருகை. லூக்கா 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது சீஷத்துவத்தை பற்றி ஆண்டவர் சொல்றார். லூக்கா 14:25-26. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சிலுவையை எடுத்துக்கொள்வது ஒரு சுமை, அது ஒரு அலங்காரம் அல்ல. The cross is a cross that we bear. Christ bore a cross. ஆனா அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அல்ல. It's a heavy cross. Christ carried for us. சில நேரத்தில் லைஃப் சேலஞ்சஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆனால் நாம் அப்படி எடுக்கும்போது அதுதான் ஆண்டவர் நமக்கு அடையாளம் கொடுக்கிறார். நீ தான் என் சீஷன், நீ தான் என் சீஷன். பிறகு 33ஆம் வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். A total different concept about discipleship. Till the end, Lord, நீங்க வந்ததுனால, நீங்க என் வாழ்க்கையில வருகை காண்பித்ததுனால நானும் வரேன். ஆமென். நீங்களே வந்துட்டீங்க ஆண்டவரே. என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்தாரா? இயேசு என்னை தேடி வந்தாரே, நான் அவரை நம்பலாம். நான் வர்றதுக்கு முன்னால அவர் வந்துட்டாரு, அவரை நம்பலாம். இவரை நம்ம நம்பலாம். we can follow Jesus. அதெல்லாம் மனம் திரும்பி விசுவாசிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவர் மேல நம்ம விசுவாசம் கொண்டு நம் நடக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவருடைய குரல் இன்றைக்கும் தொனிக்கிறது. வெளிப்பாட்டின் புத்தகம் 1:15. இதோடு நான் முடிக்கப் போகிறேன். ரெவலேஷன் 1:15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. Sounds of many waters. ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய வார்த்தை, அவருடைய குரல் அலைகளை போல. Sounds of many waters. பல திசையிலிருந்து அவர் குரல் வரும். ஆமென். சில நேரத்தில் லவுடா வரும், சத்தமா வரும். சில நேரத்தில் மெல்லிய குரலாக வரும். சில நேரத்தில் மற்றவர்கள் மூலமாக, பிரசங்கம் மூலமாக, பாடல்கள் மூலமாக ஆண்டவர் வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். வருகை, அவருடைய வருகை, அவருடைய முதலாவது வருகையை அந்த முதல் சீஷர்களை அனுபவித்தார்கள். சரியாக மறு உத்தரவு கொடுத்ததுனால இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்கும் போது they were not perfect, but they aspired that God will perfect them. பூரணம் அடைந்து விட்டேன் என்று சொல்ற ஒரு பெருமை அல்ல, பூரணமே இல்லையே, Lord perfect me, right? That is humility. Lord, I'm not perfect, I will come later. That is pride. When you say, Lord, I'm not perfect, I come later, that is pride. It's excessive. என்ன சொல்றது? You're looking at yourself to achieve the result. That is pride. என்னால நான் நல்லா ஆவன பிறகு அப்பனா you're depending on yourself. Say, Lord, I'm imperfect, I'm still not perfect, Lord, but Lord, I come. That is humility. ஆண்டவரே என்னால முடியல, பெர்ஃபெக்ட் இல்ல, நான் வரேன். அதுதான். Is the sick who need a doctor. வியாதி உள்ளவங்களுக்கு தான் மருத்துவர் தேவை. எத்தனை பேர் மருத்துவர்? சில பேர் கேன் பண்ணுவீங்க, வியாதி இல்லாம மருத்துவரை போய் பார்ப்போம் இல்லையா? But that's what the Lord said. நம்ம ஆண்டவர் நம்ம அண்டையில எல்லார் இடத்துலையும் சொல்லிருக்கிறார், மனம் திரும்பி விசுவாசி. பல காரியங்கள் மற்ற வாரங்களிலே நம்ம பேசுவோம். மனம் திரும்பி விசுவாசின்னு சொன்னார். மனம் திரும்பி விசுவாசி. Start repenting and believing. Repentance and believing. May the Lord bless us. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக.
தேவன் கொடுத்த வார்த்தைக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வார்த்தை நல்ல நிலத்துல விழுவ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வலது கரத்தை உயர்த்தி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்லுவோமா? தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்காக நன்றி. அவருடைய வருகையை நம்ம அசட்டை பண்ண வேண்டாம். பரவாயில்ல, 2000 ஆண்டு முன்பதாகவே தானே சொன்னார். இனி என்ன வரப்போறாரோ இல்லை, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் வருகையா சமீபமாயே இருக்கிறது. வந்தவர் அழைக்கிறார், என் அண்டையில வா. ஹல்லேலூயா. அவர் நம்ம அண்டையில வந்ததுனால நம்ம அவர் அண்டையில வர முடியுது. தாராளமாக வரலாம், முழு மனதோடு வரலாம், தைரியத்தோடு வரலாம். Hallelujah. Come boldly before the throne of God. None of you all are disqualified. God qualifies the disqualified. இதுக்கு மேல நான் என்னத்த வருது, என்ன பார்க்க முடியும்? இல்ல, இன்னைக்கு வாங்க. கூப்பிட்ட நேரத்துல வரணும். Hallelujah. அதுதான் அழகு, அதுதான் சீசத்துவம், அதுதான் பிள்ளைகளுடைய அழகு. கூப்பிட்டானே வரணும். நாளைக்கு பார்த்துவோன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கே வாங்க, இன்றையே ரட்சணை என்னார். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய குரலை அனுப்பினார் என்றால் இன்றைய குரலுக்கு செவி சாய்க்கிறவர்கள் தான் கீழ்ப்படுகிற பிள்ளைகள். கீழ்ப்படிதல் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் ஏராளம். இந்த செய்தி எனக்கு இல்ல, மற்றவர்களுக்கு அவங்க வரலன்னு நினைக்கிற விட இந்த செய்தி எனக்கு தான். அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்று தாரும் என்று ஜெபிக்கிறோம்ல, இந்த நாளுக்கு தேவையான அப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவராஜன் என்று சொன்னால் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுகிறதுக்கு சமமாயிருக்கிறது. Lord, rule over me, rule over me. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய குணங்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய சிந்தனைகள் ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இருந்தால் ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது கர்த்தர் வந்து ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. விட வேண்டியவைகள் எல்லாம் விட்டு விட்டு இயேசு பின்னாலே நான் வருகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தரும் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. வந்தவர் புறம்பே தள்ளினோம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. அவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறார்ல, தூரத்துல இருந்து சொல்ல வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஷக்கரபா கரமா குபருரி அந்தரா ஷேகரமா கரா ராமகமனரா ஷேகரபகமனரா. இந்த வருஷம் முடிக்கும் போது எல்லாரும் சரியாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஓ ரபக ராமகரபரா. தூரமாய் போன கெட்ட குமாரனை போல, குமாரத்தியை போல ஒருவேளை நம்ம இருந்தாலும் கூட அவர் கூப்பிட்டாருன்னா நம்ம வந்துடணும். ஹல்லேலூயா. என் மகனே வா, என் மகளே நீ வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. என் பக்கத்துல இருக்கிறவங்க வரலையே, நான் ஏன் வரணும்னு நினைக்க கூடாது, நான் வரேன். ஓ ஹல்லேலூயா. அவர் முன்பதாகவே நம்ம தனியாக தான் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தனியாக தான் நிற்கணும். ஹல்லேலூயா. தனியாக தான் நிற்கணும். அழைக்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை காத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். மனம் திரும்பி விசுவாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விசுவாசத்தை நான் மாற்றுவேன், ஆனால் மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா. ஓ ஹல்லேலூயா. மாற்றத்தை நான் காண்பிப்பேன், ஆனால் நீ மனம் திரும்பி வா. எல்லா இடங்களிலும் கர்த்தர் கை வைக்க ஆசைப்படுகிறார். நன்றி ஆண்டவரே. அவர் கை வைத்தாலே அற்புதங்கள், அடையாளங்கள் நிச்சயமாக நடக்கும். முடியாதவைகள் முடியும் என்று சொல்லுகிற தேவன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, நீ சொன்னால் போதும் என்று சொல்லி நம்ம பாடணுமே ஆண்டவரே. சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும்போது கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நன்றி. ஒரு சாட்சியாக நம்மை நிறுத்த கர்த்தர் ஆசீர்வாதங்களை பொழிய வல்லவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி. எங்க அந்த சீமோன், எங்க அந்த ஆண்ட்ரூ, எங்க அந்த யோவான், எங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் கூப்பிடுகிறார், வருகிறார், பக்கத்துல வருகிறார். என் மகளே வா, நான் உன் கரத்தை பிடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பிடிக்க இடம் கொடு. நான் உன்னை நடத்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இடம் கொடு. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், விடுவிப்பேன், ஆசீர்வதிப்பேன். நான் உன் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ வைத்த விசுவாசத்தை விட்டு விடாதே, கலங்காதே, திகாதே. நான் உன்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். Come in communion with God. தேவன் அண்டையிலே சேருங்கள், அப்பொழுது அவரும் அண்டையிலே சேர்வார்.
Come near to God and He will come near to you. Near to you. Near to you. கர்த்தர் உங்களுடைய பக்கத்துல வருகிற இந்த வாரம் முழுவதுமாக உணரத்தக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹalleluya. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பந்தியில நாங்கள் சேரும்போது ஆண்டவரே, Lord bless us in our time together, coming before your table, coming before you, Lord. Bless every person, Lord. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் முழங்கால் படியிடுவோம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பந்தியில நம்ம சேர ஆயத்தப்படுவோமாக. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். This time is always precious because Jesus died for us, gave His body and His blood for us. We should never take this for granted. Never take this for granted. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நம்ம பங்கு பெறும்போது நாம் நினைவு கூறுவோம். அந்த ராத்திரியிலே ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வந்து இதை ஆசீர்வதித்து இதை புசியுங்கள், இது உங்களுக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று சொன்னார். He invited us. He invited us. பிறகு அவர் ராப்போஜனம் பண்ணின பிறகு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் whenever you partake of this, hallelujah, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதிங்க. இதை உம்முடைய பிள்ளைகள் உட்கொள்ளும் போது ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக மனம் திரும்பி விசுவாசிக்க உதவி செய்யுங்க. யாரெல்லாம் விசுவாசத்தில் குறைவாக தூரமாக இருக்கிறார்களோ பலப்படுத்துங்க. விசுவாசத்துல பலனாய் இருக்கிறார்களோ இன்னுமாக பலப்படுத்துங்க. உம்முடைய பந்தியில நாங்கள் சேரும் போது ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு வர உம்முடைய ஓட்டத்தை நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.